ஆர்வலன் காமெடியிலிருந்து வில்லனாக கலக்கவிருக்கும் ரோபோ சங்கர் அவர்களை பேச வைக்கிறோம். எக்கோலாம் போட்டிருக்க திரும்பியிருக்கோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதில் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அமார்ந்த நன்றிகள். ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில் நிறைய நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு முதல்ல உங்களுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், திரைத்துறையை சார்ந்த எல்லா அன்பு தனி மக்களுக்கும், இந்த திரைப்படத்தினுடைய உழைப்பாளர்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. குறிப்பாக இயக்குநருக்கு சுந்தரமாக நன்றி சொல்லணும். ஏன்னா முன்பாக இருக்கவங்க எப்பவுமே குழந்தை மாதிரின்னு சொல்லுவாங்க. இன்குடி வரணி அப்படின்னு சொல்லிடுறேன். குழந்தை மாதிரி அது ஆள் உருவம் தான் பெருசு, ஆனால் குழந்தை மாதிரி அது இருக்கிற இடமே தெரியாது. அவ்வளோ அழகாக தம்பி ராஜாசன் மாதிரி 18 நாள் அந்த படத்தை நடித்தோம். இது உண்மையிலே என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம். கண்ணில் கிடைச்சா என் ஜாதிக்கார இருப்போம். நகைச்சுவை ஜாதிக்காரனுடைய படம். முழுக்க முழுக்க நகைச்சுவை தான். நீங்கள் ஒரு கேபி எபிசோட எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த படத்தில் ஒட்டுமொத்த கேள்வியுமே இந்த படத்தில் பார்க்க போறீங்க. அதனால தான் இதுவரையும் நான் நிறைய நம்ம பத்திரிக்கை மீட்டிங்கும் சரி, இசை வெளியீட்டெல்லாம் நடத்திருக்கேன் வந்திருக்கேன். ஆனால் இவ்வளவு தூரம் கைவட்டி ரசித்து சிரிச்சது ரீசெண்டாக இந்த மேடை தான். ஏன்னா அதற்கு காரணம் இது ஒரு பலப்படை மேடையாக மாறிடுச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்கள் எஸ்ஆர்மா தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒட்டுமொத்த ரெண்டாவது நிறைய இசை வெளியீட்டுகளாக இப்போ நான் பார்க்கும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. யங்ஸ்டர்ஸ் வரும்போதுலாம் அது பேச தெரியலாம். 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல பேசிட்டு போவாங்கன்னு நினச்சேன். பட் அந்த கவிஞரை ரொம்ப அழகாக அவ்வளோ அற்புதமான தமிழில் இந்த மாதிரி ஆட்கள் திரும்ப இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது ரொம்ப வலிமையாக இருக்கும். உண்மையில எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. நேரில் கூடிய சிவகுமார் சார் அண்ட் சங்கர் அண்ணன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த எல்லாரும் நாயகன் இசையமைப்பாளர் அவரும் எல்லாமே இன்சூரன்ஸ் போட்டாங்கன்னா முதல்ல ஹீரோ பற்றி சொல்லுவேன். 6 படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஹீரோ எப்போ தன்னுடைய இமேஜை உடைச்சு வேற மாதிரி ஒரு கட்டத்தில் படத்தில் நடிச்சிருவான். ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு இத்தனை சபையில் அதே கட்டத்தில் நான் உட்காரேன்னு சொல்லும்போது என்னுடைய அப்பா அவங்களுக்கு தெரியும். என்னுடைய ஆசாம் திருமாச்சாரியார் உலகநாயகன் விண்வெளி நாயகன் கமலஹாசன் சார் தான் 16 வயது படத்துல எப்படி கோமணத்தோட நடிச்சாரோ அவ்வளவு பெரிய ஸ்டார். அந்த மாதிரி இன்னைக்கு இதற்காக சிறப்பை எடுத்து இன்னைக்கு 1 மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கட்டத்துல உள்ளேன்னு பார்க்கறது நான் இந்த கட்டத்துல தான் நடிச்சிருக்கேன். ஏன் அவர் நார்மல் கட்டத்துல கூட வந்திருக்கலாம், ஆனா இந்த கட்டத்துலாம் வந்திருக்கேன்னு சொல்லி பாருங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் இருக்கும். இது ஏதோ நேரம் இல்லை, உங்களை மிகப்பெரிய நாளைக்கு நாங்கள் மாட கொண்டு போகவும் பரமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த தயாரிப்பாளர் கேபி ராஜா அந்த தம்பி அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர், அற்புதமான வாய்ஸுக்கு ரொம்ப பிரமாணம் இந்த டிஃப்ரெண்டான வாய்ஸ்லாம் பேசக்கூடியவர். அவருக்கு நன்றி. அதே மாதிரி அந்த தம்பி ஆனந்து அப்படி கிட்ட கண்ணை மூடுனா தம்பி சிவகார்த்தி மாதிரி நேரில் உணர்ந்துறான். அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்னோட இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி எக்ஸ்ட்ரானரி ரைட்டர் ஊதியோடு அவன் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கேன். அப்படி இல்லைன்னா கூட நான் இன்னொரு 4-5 மாதம் கழிச்சு ஒரு நல்ல செய்தியை டைரக்ஷன் பண்ணக்கூடிய படமும் பண்ண போகிறோம். அவரை கேபி ராகுவாவும் இன்னொருத்தன் கூட ஒருத்தவங்க கூட எல்லாருமே அதையும் இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமாக நன்றி. எல்லாருமே ஆளுக்கு விழாக்கு பேசிட்டீங்க. இப்போ நான் விழாக்கு பேசினேன்னு இருக்கு. நீ என்ன வாய்ஸ் பண்ணாதான் எங்களெல்லாம் வாய்ஸ் பண்ண வச்சுக்க கரெக்டா? இப்போ கூட இருக்கிறேன். இவன் தானே எங்களுக்கு ஒரு வயசு, அது என்னுடைய ஆசை, என்னுடைய வயசு தான். இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் தான் கலந்து கொண்டதற்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம். இந்த நாளில் எழுவ சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் தான் பெருமைப்படுகிறேன். இன்னும் நிறைய எளிய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியாற்ற வேண்டும். இது சொத்து நனவவில்லை, கொத்த நனவ வேண்டும். தியேட்டரில் அவை மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி
இந்த மக்களை வாழ்த்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். பின்னாடி என்ன சொன்னாங்கன்னு கால் விழுந்தது அவங்களுக்கு. நீங்க டயலாக் எல்லாம் பேசணும்ன்ற தவிர எங்களை பேச வச்சீங்கன்னு சொன்னாங்க. அடுத்து